ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு நல்ல காரியத்துக்காகவும் நல்ல ஒரு ஏதாவது இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இன்றைக்கி நடந்தே தீரணும் ஆண்டவா அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட சேர்த்து நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உங்களுடைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கு. இப்போ பாருங்கள், என்ன டப்பாவே காமிச்சிட்ருக்காங்க பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. மீஷோவில் வந்துட்டு ஏதாவது ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு இந்த நெய் வந்துட்டு கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. சரி, நமக்கு நெய் தீரப்போதில்லை, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இது வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இதை பாருங்கள். வாவா அக்மார்க்கு ஸ்பெஷல் கேர்டு டேசிக்கு, சரிங்களா? இது ஒன்று வாங்கினா இது ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 300 ரெண்டும் சேர்த்து. சரி, ஒரு பேக் வந்துட்டு 500 ml இருக்குது. நமக்கு பேக்கிங் வர்றது 450 ml தான் வரும், சரிங்களா? ரெண்டும் சேர்த்துட்டு வந்துட்டு 900 ml இருக்குது. இது வந்து நான் மதர் டெய்ரியில் வந்து வாங்கினேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது மதர் டெய்ரிக்கு இது வந்துட்டு 345 ரூபாங்க. இது 500 தான். ஆனால் 450 ml தான் இருக்கும். இதுவும் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. இது காலையில் நான் சப்பாத்திக்கு போட்டு கொடுத்தேன். ஒரு சப்பாத்திக்கு வித்தியாசம் நல்லா இருக்குது. கலப்படம் எதுவுமே இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம ப்ரெட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணலாம். மணி வந்து ஒருத்து தான் இதுக்கு, சரிங்களா? அதனால் 2 ப்ரெட்டு இருக்குது, ஜாம் இருக்குது, முட்டை அடித்து வச்சுருக்கிறேன் ஆம்லேட் ஊற்றுறதுக்கு, சரிங்களா? அப்புறம் காலையில் இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி, கொஞ்சம் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டாச்சு. பசங்களுக்கு 4 ப்ரெட்டை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ப்ரெட்டு, எங்களுக்கு சப்பாத்தி. அப்புறம் பாருங்கள், ராகி உப்புமா சப்பாத்தி இருக்குது பாருங்கள், சரிங்களா? அதனால் நம்ம சும்மா நெய் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு சொல்லிக்கிறலாம் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே காமிக்கிறேன், சரிங்களா? நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. கலப்படம் எதுவுமே இல்லைங்க. நம்பி வாங்கலாம். மீஷோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. 300 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வந்துட்டு எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்ற குழப்பம் வேண்டாம். வாங்கினதுனால நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். வாங்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நிறைய பேர் வீட்டிலையே ஆடையெல்லாம் சேகரித்து வச்சு நெய் தயாரிக்கிறீங்க. எங்களுக்கு வந்துட்டு பால் பாக்கெட்டுனால வந்துட்டு எங்களுக்கு ஆடையே எனக்கு கலெக்டே ஆக மாட்டேங்குது. சில நேரம் செய்யணும்னு நினைக்கிறேன், சில நேரம் மறந்துது, சில நேரம் அது ஆடையே வரமாட்டேங்குது. அது என்னன்னா ஃபுல் க்ரீம் வாங்கினாத்தே வரும். அப்போ நான் கவு மில்க்கு தான் வாங்குவேன், அதனால் ஃபுல் க்ரீம் வாங்குறதில்ல. இதுதான் நம்ம வீட்டில் வந்துட்டு சாப்பாடு. யாருக்கெல்லாம் வந்துட்டு என்ன பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் நெய் வாங்கணுன்னு